நாங்க வந்துட்டு நான் கம்பராமாயணத்துல வேலை பார்த்ததுனால சொல்றேன். நாங்க வந்துட்டு ஒரு முறை பட்டியல் எடுத்தப்ப 1300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இந்தியால இருக்கு. இதுல சங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வால்மீகி ராமாயணத்தை தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆமா, நீ ஏன் அந்த வால்மீகி ராமாயணத்தை பிடிச்சி தொங்குற? சங்கிக்கு வால்மீகி ராமாயணம் முக்கியம், அவர் கொண்டு வராரு. உனக்கு தான் வந்து வேற ராமாயணங்கள் இருக்குல்ல. இப்ப அசாமிய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ராமன் வந்து சாதாரண ஒரு மனிதர், ராவண சாதாரணமான மனுஷன், அரசனும் கிடையாது அசுரனும் கிடையாது. 2 பேர் வந்து ஒரு காட்டுக்கு போவாங்க. போறப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு 2 பேரும் ஒன்னா சந்திச்சுப்பாங்க, குளிரா இருக்கும். என்ன ராவணனை பார்த்து நம்ம சாய் குடிக்கலாமா அப்படிம்பாரு. டீ? ஆமா, சரின்னு சொல்லிட்டு மண்டோதரியும் சீதையும் போய் சொல்லி பிடிக்கிட்டு வருவாங்க. 2 பேரும் உட்காந்து சாய் குடிப்பாங்க. அசாம்ல இருக்கிற ராமாயணம் இல்லைங்களா? அப்ப என்னன்னா ஒரு மொழியில அந்த கதை வேற மாதிரி இருக்கு. 1400 கதைகள் இருக்கு ராமாயணம்ன்ற பேர்ல, ஒண்ணு மாறுபடும். இல்ல ராமாயணத்தை பாத்தீங்கன்னா ராவணன் வந்துட்டு சீதையோட அப்பா. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியும் ராமாயணம் இருந்தது. அப்படியே ஒரு ராமாயணம் இருந்தது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க இவ்வளவு ராமாயணம் இருக்கிறப்போ எவன கதைக்கு பின்னாடி ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு ராமாயணம் வேணுமே அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தை எழுதுறாங்க. சரி, அப்போ ஆரியர்கள் அந்த ராமாயணத்தை நீ ஏன் முடிச்சுட்டு தொங்குற? வால்மீகி ராமாயணம்ங்கிறது ஆரியருடைய ராமாயணம். ஓகே, இன்னும் எளிமையா சொல்றேன். வால்மீகி ராமாயணத்துல இன்னைக்கு இருக்கிற இலங்கைன்னே சொல்லலையே. வால்மீகி ராமாயணத்துல ராமர் வந்து தமிழ்நாட்டையே தாண்டலையே. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க இப்ப இருக்கிற இலங்கையத்தான் வால்மீகி சொல்லல. நான் கம்பராமாயணத்தை தெளிவா படிச்சிருக்கிறேன். வால்மீகியினுடைய ராமாயணத்துல ராமர் புறப்பட்ட 15வது நாள்லயே இலங்கைக்கு போயிடுறாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வரல. கம்பராமாயணத்துல தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்ப அவர் போன இலங்கைன்னா சமஸ்கிருதத்துல தீவுன்னு அர்த்தம். எல்லா தீவுக்குமே இலங்கை தான். அவங்க சொல்ற இலங்கைன்றது தமிழ்நாட்டுக்கிட்டக்கே இல்ல. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா இருக்கும், அவங்க போன நிலப்பகுதி எல்லாம் இருக்கும். அதுல இந்த இலங்கை இல்ல. கம்பர் தான் என்ன பண்றாருன்னா, டே அது இலங்கை கிடையாதுடா, இங்கதான் இலங்கை இருந்ததுன்னு சொல்லிட்டு கம்பர் தான் முதல்ல இதுதான் ராமாயணத்துல இருக்கிற இலங்கைன்னு எழுதுறாரு. ராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ வந்துட்டு அகத்தியர் பார்த்துட்டு என்றும் உள்ள தென் தமிழை இயம்பு இசை கொண்டான்னு அகத்தியர் எழுதுறாரு. தமிழ்நாடுன்னு எழுதுறாரு. 4 இடத்துக்கு மேல எழுதுறாரு கம்பர். தமிழ்நாட்டுல இந்த கதை போகுதுன்னு கம்பர் தான் எழுதுறாரு. அப்ப வால்மீகி ராமாயணத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ராமம் வரலையே. நீங்க ஏத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டை குறிப்பிடுற மாதிரி ஒரு சொல் கூடவா வால்மீகி ராமாயணத்துல இல்ல இருக்கு. எங்கன்னா சீதை சுயம்பரம் நடக்கிறப்போ பாண்டியர்கள் அந்த சுயம்பரத்துல கலந்துக்கிட்டாங்கன்னு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்றேன், இப்ப வால்மீகி ராமாயணத்தை ஏத்துக்கிறீங்கல்ல, அப்போ இந்த காலகட்டத்துல ராமர் இருந்தாருன்னு ஏத்துக்கிறியா? இது பாண்டியர் இருந்தாங்கன்னு ஏத்துக்கிறியா? நியாயமான கேள்வி. ஒத்துக்கிறீங்களா? அது மட்டும் செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி தமிழர்களுக்கு சாதகமா இருக்கிற பகுதி மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாது.